வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் டவுன் ஹைலைட்ஸை தான் தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் ராவில் நடந்ததை யாருமே மறக்க முடியாது. ஸோ நம்ம செத்ரோலியனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீமு பிரான்சன் ரீடு பான் பிரேக்கர் அவங்க வந்து தாக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செத்ரோலியன் அவங்களுக்குள்ள இன்னும் மேட்ச் தொடர்ந்து பார்த்தோம். பட் அது நடக்கலை. அதை தான் அங்கே வந்து ஜென்ரல் மேனேஜர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னெட்ரி வெர்சஸ் ஜேக்கோபோர்ட் அவங்களுக்கு வந்து மேட்ச் இருக்குது. அதில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அவங்க கூட மோதலாம் அப்படின்றத அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இந்த மேன் அப்படின்றத சொல்கிறாரு. பட் அங்கே வந்து அந்த மேன் கோடி ரோட்ஸாக வந்து வர்றான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கும் செத்ரோலினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு இருந்தது. பட் அவன் வந்து அவங்களுக்குள்ளேயே இப்போ வந்து ஒரு புதிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரச்சனையில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற மெயின் இவெண்ட் மேட்ச்சில் சேகப்பட்டு அண்ட் ட்ரூ மேக்னெட்ரி 2 பேருக்குமே நடக்க போகுது. யார் வின் பண்ணாலும் சரி என்கிட்ட வந்து டைட்டிலை வந்து நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்றத அவங்க கடுமையாக வந்து சவால் விட்டுருப்பார் நம்ம கோடி ரோட்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம சோலோசிக்கா வந்திருப்பார். ட்ராகன் லீயோட வம்பிழுத்திருப்பார். ட்ராகன் லீயை வந்து அவங்களுடைய எம்எஃப்டி டீம் வந்து தாக்கிட்டு போயிருப்பாங்க. அங்கே சேக்கப்பட்டு வந்து கோடி ரோட்ஸ் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி மெயின் இவெண்ட் மேட்ச் இருக்குது. நான் வின் பண்ணால் கூடிய சீக்கிரம் அவங்ககிட்ட வந்து மோதுறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம உமன் டேக் டீம் மேட்ச் தான் அங்கே நடக்கும். நம்ம யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி டீம் சரியா, ரூக்கா அண்டு சார்லட் பிளேயர் அலெக்சா பிளேஸ் இவங்களுக்கான மேட்ச் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் சுவாரஸ்யமாகவும் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சார்லட் பிளேயர் அண்ட் அலெக்சா பிளேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்எக்ஸ்டி டீம் ரூக்ஷா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா செமையாக அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அடி வாங்குவாங்க. பட் நம்ம சார்லட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருப்பி அவங்களுடைய பதிலடியெல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங் கிக்கு லாக்கை தான் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டிலை வந்து தக்க வச்சுருப்பாங்க. திரும்ப வந்து அவங்களே சாம்பியன் ஆகிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனில் லாஸ்ட் வீக் வின் பண்ணிட்டு போன அலெக்ஸ்டார் பிளேக் அவர் வந்து அவங்க ஒய்ஃபோட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வருவார். ஸோ இவங்க அலெக்ஸ்டார் பிளேக் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃபு வந்து பார்த்து ஒரு ஏதோ ஸ்னேக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்டோரி லைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேணாம் விஷத்தன்மை அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் தான் அங்கே ஆரம்பிச்சு விட்ருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன் எப்பயும் போல் ஓப்பன் சேலஞ்சுக்கு வந்துட்டார் இந்த ஸ்மாக் டவுனில். இன்றைக்கி யார் கூட மோத போகிற அப்படின்றத நம்ம ஜென்ரல் மேனேஜர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். பட் அங்கே மிஸ்ஸு வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்திருப்பான். பட் மிஸ்ஸு வந்து என்ட்ரியாவான் பேக் ஸ்டேஜில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலா கிரீவ்ஸ் வந்து வந்திருப்பார். வந்து மிஸ்ஸை வந்து தாக்கியிருப்பார். ஸோ ஏன்னா இதே மாதிரி தான் கார்மலா கிரீவ்ஸை மிஸ்ஸு தாக்குனார். அதை வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு நம்ம கார்மலா கிரீவ்ஸு. செமிசைன் வந்து வெயிட் பண்ணுவார் அடுத்து யாரை வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்னோ அவர் வந்து வந்துருவார். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைனோட ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறதுக்கு வந்து வந்திருந்தார். பட் அவர் சேலஞ்ச் பண்ணது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு தரமாகவே இருந்தது. நம்ம செமிசைனுமே திரும்பி பதிலடியெலாம் கொடுத்தாரு. நல்ல ஒரு தரமான மேட்சாக தான் இது போய்கிட்டு இருந்தது. பட்டு நம்ம ட்ராகனோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் மோதுனாங்க செமிசைன்ட்ட, யாருமே வின் பண்ண முடியல. பட் நம்ம ட்ராகனோ பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன்ட்டேருந்து யூஎஸ் டைட்டிலை வந்து பறிச்சிட்டாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசேகா வந்திருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன் அவனுடைய கவனத்தை வந்து சிதறடிச்சிருப்பார். பட் அதன் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகனோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைனை வந்து வீழ்த்தியிருப்பார். புதிய ஒரு யூஎஸ் டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகனோ செமிசைனுக்கு எதிராக எடுத்துட்டார். மேட்ச்சு வின் பண்ணது கையோடு அப்படியே போயிருக்க மாட்டார் நம்ம ட்ராகனோ. செமிசைன்ட்டை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி டீம் வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே மாறி மாறி தாக்கிடுறாங்க. தாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசிக்கா பார்த்தீங்கன்னா என்னுடைய எம்எஃப்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் என்னுடைய எம்எஃப்டி டீம் தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பியன் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா வகையிலும் இருக்கிற சாம்பியனை வந்து எங்களுடைய டீம் வந்து எடுக்கும் அப்படின்றத வந்து அங்கே கடுமையாக எச்சரிச்சிருப்பார். ஆனால் அங்கே வந்து பேக் ஸ்டேஜில் நம்ம வாய்ட் கிக்ஸ் அவங்க வந்திருப்பாங்க. வாய்ட் கிக்ஸ் ஏன்னா அவங்க வந்து எல்லா டைட்டிலும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம வாய்ட் கிக்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே 2 பேருக்குமே ஒரு கான்ட்ரவர்சி ஆகிருக்கும். அதுக்கு வந்து பதிலடி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து எங்கிட்ட இருந்து டைட்டிலெல்லாம் எடுக்க முடியாது, உங்கள் டீம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் இன்னொரு சவால் போய்கிட்டு இருக்கோம். நம்ம டிஃபினி கரியானா ஜேம்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரியானா ஜேம்ஸுக்கு சாம்பியன்ஷிப் ஆக ஆசை. அதை வந்து அங்கே டிஃபினிட்ட கேட்டிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம டிஃபினி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் கன் சிட்டி லாஸ் கர்ஸா அவங்களுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம பாணியில் சொல்கிற மாதிரி அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான். பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி இவங்களுக்குள்ளேயும் ரொம்ப டைம் மேட்ச் நடந்திருக்குது. பட்டு நம்ம டேக் டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொம்ப டேக் டீம் இருக்குதுங்க இங்கே. நம்ம ஜானி அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டார் கன் சிட்டி லாஸ் கர்ஸா இந்த டேக் டீமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு ஜாக்கோபட்டு அவருடைய தீம் மியூசிக் தான் வருது, அவர் ஆளை காணும்.
அங்கே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அடிபட்டு கிடக்குறாரு. யாரோ பார்த்தீங்கன்னா அவர் மேலே லேடரை வந்து சாய்ச்சி விட்டாங்க. பாவம் ஜேக்கப் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரத்தமாக வாந்தி எடுத்திருப்பாரு. நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரூ மேக்னெட்ரியை வந்து கேட்டிருப்பாரு. ஸோ நீ வந்து இந்த வேலையை பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு வந்து தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்றத வந்து அங்கே சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து ட்ரூ மேக்னெட் வந்து ரிப்ளை கொடுப்பாரு. நான் வந்து ஒரு 20 இயர் ரெஸ்லரு, இந்த மாதிரி கீழ்த்தனமான செயல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே வந்து இடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப கோவமாக வந்துடுறாரு. ஸோ நீ இந்த வேலையெல்லாம் எதுக்காக பண்ணுற, என் கூட வந்து சாம்பியன் வைக்கிறதுக்கு தானே, ஒரு டைட்டில் மேட்ச் வைக்கிறது தானே, ஸோ வா இன்றைக்கே வந்து அந்த மேட்ச்சை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து கடுமையான ஒரு சவாலை வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து போட்டிருப்பாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சண்டை வந்து தரமாக ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நம்ம ட்ரூ மேக்னெட்டை வந்து தாக்குவார். ஸ்டேஜுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா செமையாக தாக்கியிருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து திரும்ப அடி வாங்குவார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அங்கே வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டாலேயே நம்ம ட்ரூ மேக்னெட்டை வந்து தாக்கிட்டார். தாக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. அங்கே கோடி ரோட்ஸ் என்ன ஒரு இதில் தான் நினச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து திரும்பவும் வில்லன் கேரக்டருக்கு மாறலாம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருந்தது. நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷமாக இன்றைக்கி ட்ரூ மேக்னெட்டை வந்து நடந்துட்டார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்னெட்ரி நம்ம பானையில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அரைச்சமாகவே அரைக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே மேட்ச் வந்து திரும்பவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.